சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி பணம் தரும் நாமங்கள் என்ற தலைப்பிலே பெருமாளிடம் பணம் பெறுவது எப்படி என்பது பற்றி இன்று நான் கூற இருக்கிறேன். நாமங்கள் என்று நான் சொன்னதனாலே விஷ்ணு சகஸ்ர நாமத்திலிருந்து சில நாமங்கள் பொறுக்கி எடுத்திருக்கிறேன் என்று பொருள். விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய 1000 நாமங்களும் அர்த்தம் பொருள் நிறைந்தவை, பொருள் ஆழமும் நிறைந்தவை. சங்கரர் ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணுவார், ராமானுஜர் ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணுவார். ராமானுஜர் சார்பிலே பராசர பட்டர் பண்ணியிருக்கார், மத்வாச்சாரியார் அவர் சார்பிலே ராகவேந்திரர் பண்ணியிருக்கார். இப்படி மத்வாச்சாரியாருடைய பொருளும் சங்கரருடைய பொருளும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளவுக்கு அது இடம் கொடுக்குது. 3 சம்பிரதாயங்களையும் சகஸ்ரநாமங்கள் பலவிதமாக பொருள் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது தவிர சாதாரண மக்களுக்கு ஸ்தூலமாக விளங்கும் பொருளும் ஏற்புடைத்தேன். இதில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒட்டுமொத்தமாக இந்த பீஷ்மர் யுதிஷ்டிரர் சம்பாஷணையிலிருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் இந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கும் படம் யார் வீட்டிலெல்லாம் இருக்கிறதோ அங்கே க்ஷேமம் இருக்கும் என்று அந்த ஸ்லோகம் வரை சொல்கிறது ஒரு பద్ధதி. அப்படி இல்லாமல் ஸ்லோகம் ஆரம்பித்து விஸ்வம் விஷ்ணுகு என்று ஆரம்பித்து பலசுருதி வரைக்கும் சொல்கிறது ஒரு பద్ధதி. இது தவிர ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து சொல்கிறது. இப்போ லிஃப்கோவில் உங்களுக்கு கல்வி வருவதற்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், பணம் வர்றதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லுங்கன்னு ஒரு ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து போடுறாங்க. அப்படி சொல்கிறதும் ஒரு பழக்கம் இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு குறிப்பிட்ட நாமாவை மட்டும் எடுத்து இந்த நாமாவை மட்டும் ஜபிக்கலாம் என்றும் பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி கணக்கில் நமக்கு பணம் தருவதற்கு என்று நிறைய நாமங்கள் இருக்குது. எல்லா நாமமுமே பணம் தருந்தான். சிறப்பாக பணம் தருகிறவன் என்கிற பொருளுள்ள நாமங்கள் ஒரு 6-7 நான் தேர்ந்தெடுத்து அதற்கான விளக்கமும் தர இருக்கிறேன். முதல்ல பெருமாள் பணம் கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பல பேர் பெருமாளை பற்றி சொல்லும்போதே நீங்கள் பெருமாள் கோவிலுக்கெல்லாம் அதிகம் போகாதீங்க, அவர் ஞானமூர்த்தி, அவர் வாழ்க்கையில் ரொம்ப துன்பத்தை கொடுத்து ஆன்மாவை பக்குவப்படுத்தி மோட்சத்துக்கு கூட்டிக்கிறதுக்கு தான் வழி பார்ப்பார் என்ற ஒரு பிரச்சாரம் கூட இருக்குது, நாட்டில் பிரசித்தமாக இருக்கு. ஆனால் பெருமாள் ஞானம் தர்றார், மோட்சம் தர்றார், உண்மைதான், இல்லைங்கள. ஆனால் அவர் அர்த்தார்த்திகளுக்கு, அதாவது பணம் வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பணமும் கொடுக்குறவர் தான். இப்போது திருப்பதிக்கு பெருமாளை சேவிக்கிறவங்க எல்லாருமே ஞானிகளாக இருக்கானுங்களா? எல்லாம் மோட்சம் போகணுங்கிற நோக்கத்தில் அங்கே வர்றாங்க. வைஷ்ணவம்னா என்னென்ன தெரியாதவங்களாம் அங்கே வர்றான். அவனுக்கு பலன் நடக்க போய் தானே லட்சக்கணக்கில் கும்பிக்கிறான். அப்போது அவர் பெருமாள் பணம் தருகிறார் என்பதற்கும் சில இன்ஸ்டன்சஸ் நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல பெருமாளுடைய அவதாரங்களிலே பரசுராமர் எடுத்துக்குவோம். பரசுராமர் இருக்காரே, அவர் கோடலியோடு காட்சியளிக்கிறவர். பரசுராமர்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? கோடலியால் வெட்டக்கூடியவர். அவருடைய அவதாரத்தினுடைய சிறப்பம்சம் அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட பரசுராமர் பொன் கொடுத்துருக்கிறார். அதை நான் இப்போ முதல்ல சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கையை வலுக்கணுங்கிறதுக்காக.
இது வியாசபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரசுராமர் தன் தந்தையின் உடலில் 21 வெட்டுக்காயங்கள் இருந்ததுனாலே 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்று குவித்தார், ஒரு பழிவாங்கும் மனப்பான்மையில். அதுக்கப்புறம் தான் செய்த இந்த கொலை பாவம் தன்னை விட வேண்டும் என்பதற்காக ஒரு பாப சாந்தியாக கஷ்யபரை அழைத்து ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்திலே கஷ்யபருக்கு யாக தட்சிணையாக அவர் என்ன கொடுக்குறார்? கஷ்யபர் பரசுராமரை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு கொலையாக பண்ணுவேன், அப்புறம் என்ன கூப்பிட்டு யாகம் பண்ணி இந்த பாபத்தெல்லாம் போக்கும்ப அப்படின்னு சொன்னபோது, சுவாமி தட்சிணையெல்லாம் திருப்தியாக செய்வேன், தட்சிணைக்கு ஆசைப்பட்ட ரித்துவிக்குகள் புரோகிதர்கள் இருந்தால் கூட கூப்பிடுங்க, அவங்கள வச்சு செய்வோம், போதுமான அளவு நான் பணம் கொடுத்துட்றேன் என்று சொல்லி அவர் காலில் விழுந்து மன்றாடி அவரை சம்மதிக்க வைத்தார். அப்போது அவர் செய்த அந்த யாகம் அது எப்படி அவர் நடத்தினாராம்? அந்த ஹோமகுண்டம் ஒரு மேடையில் தானே வச்சு செய்யணும். அந்த மேடையானது தசவியாம ஆயத்தாம், வியாசர் சொல்கிறார், 10 வியாம நீளம் அகலம் உடையதாக இருந்தது. வியாமம்னா என்னென்ன? சிலர் சொல்கிறாங்க 2 கையும் நீட்டி விரிச்சா எவ்வளவோ அது வியாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க ஒரு கை முழு நீளம்ன்றாங்க. சிலர் இல்லைங்க 1 முழம்ங்கிறாங்க. நம்ம குறைஞ்சபட்சத்தை எடுத்துக்குவோம், முழம்னே எடுத்துக்குவோம், 40 முழம் வருது. உங்கள் 10 வியாமம் என்றால் 40 முழம் நீளம், 40 முழம் அகலம், ஏறக்குறைய 45 அடிக்கு மேலேயே வருது. ஒரு தங்க மேடை, சாலிட் கோல்டு, அது ஹாலோ இல்லை. உயரம் எவ்வளவுனா 36 முழம். இந்த 36 வியாமம், அதாவது இந்த 36 அது கணக்கு பண்ணிக்கிங்க, 36 முழம்னே வரும்னு வச்சுக்குவேன். அப்போது நீங்கள் ஒரு பிளாட்டில் எம்டி பிளாட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்கள். 40 முழம் நீளம், 40 முழம் அகலம், 36 முழம் உயரம், சாலிட் கோல்டால் செய்யப்பட்ட ஒரு மேடை. அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு மேடை செஞ்சு, சாமி இதில் நீங்கள் ஹோமம் பண்ணுங்க, ஹோமம் முடிஞ்ச உடனே இந்த தங்கம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஹோமம் பண்ணினார் கஷ்யபர். அவருக்கு தங்கத்து மேலே ஆசை இல்லை. அதனால் அந்த யாகத்தை பண்ணினாங்கள்ல பிராமணங்க, புரோகிதர்கள், வாத்தியார் பிராமணங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, புரோகிதர்கள், ரித்விக்குகள், அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய தங்க மேடையை சரிசமமாக நீங்கள் வெட்டி துண்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை துண்டாக போட்டு எடுத்துக்கோங்க, அதை எனக்கு வேண்டாம் தங்கம்ட்டு. அப்போது அதை வெட்டின போது ஒவ்வொரு புரோகிதருக்கும் 5 அடி நீளம், 10 அடி அகலம் இப்படிலாம் வந்ததான், பெரிய பெரிய துண்டு. அதை கருங்கலை தூக்கின மாதிரி தூக்க மாட்டாமல் தோளில் வச்சு கொண்டு போனாங்க வீட்டுக்கு. அதனால் அவர் கண்டமாக அதை வெட்டினதுனால அந்த கண்டங்களை வாங்கின அந்த பிராமணர்களுக்கு காண்டவாயன பிராமணர்கள்னு பேர் என்று வியாசர் எழுதுகிறார். அந்த காண்டவாயன கோத்திரத்தில் பிறந்த பிராமணர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அந்த பரம்பரையில் வந்த பிராமணங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ தங்க வீட்டில் இருக்கான்னு சொல்ல முடியாது, அது பரம்பரையில் செலவாயிட்டு இருக்கும் இல்லையா. இவ்வளவு தங்கம் பரசுராமர் கொடுத்துருக்காருங்க. அப்போ கோடரி வைத்திருக்கிற ஒரு அவதாரம் இவ்வளவு தங்கம் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்குன்னா, அப்போது பரசுராம பெருமாள் கூட தங்கம் கொடுக்குறார். அதே மாதிரி இன்னும் பல கதைகள் நான் சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு உக்கிரமான மூர்த்தி நரசிங்க பெருமாள். நரசிங்க பெருமாள் வந்தது பிரகலாதனுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக. தூணில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை மெய்ப்பிக்கணும், அதுக்காக வந்தார்.
வந்தார். இரணியன் சண்டைக்கு கூப்பிட்டான். அவன் இரணியனை சம்ஹாரம் பண்ணார். அவனுக்கு உதவிக்கு வந்த ஆளுகளை சம்ஹாரம் பண்ணார். வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு போக வேண்டியதானே. அவர் என்ன பண்ணார், பிரகலாதனை கூப்பிட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு, சின்ன பையன் அவன், சிம்மாசனத்தில் உட்கார வச்சு, நீ தானே அந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி என்று அரசனாக்கினார். அவன் பேரங்காலம் வரைக்கும் அவன் சக்கரவர்த்தியாக இருந்தான். சக்கரவர்த்தினா என்ன, கஜானாவில் எப்படி இருக்கும் காசு, தங்கமாக கொட்டி குமியும். அப்போ ஒரு உக்ரமான நரசிம்ம அவதாரம் கூட தங்கம் கொடுத்துருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், பெருமாள் காசு கொடுக்க மாட்டாருன்னு ஒரு அவதூறு இருக்குது, அதுக்கு சொல்கிறேன். அதனால் தங்கம் வேணுமா பெருமாள்கிட்ட வாங்க, கரன்சி வேணுமா பெருமாள்கிட்ட வாங்க, காசு வேணுமா பெருமாள்கிட்ட வாங்க, நிலம் வேணுமா பெருமாள்கிட்ட வாங்க, கட்டடம் வேணுமா வாங்க, இதெல்லாம் கொடுப்பார். அதனால் இப்போ அவர் அந்த மாதிரி கொடுக்குறாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக சில நாமங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல 29வது ஸ்லோகத்தில் 2 நாமம் நமக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, வசுதக வசுகு என்று 2 நாமங்கள் கிடைக்குது. இந்த ஸ்லோகம் முழுக்க எப்படி இருக்குன்னா, சுபுஜோ துர்தரோ வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுகு நைகரூபோ பிருகத் ரூபக சிபிவிஷ்டக பிரகாஷனக. இப்போது இதில் வசுதக வசுகு, வசுன்னா செல்வம்னு அர்த்தம். அந்த செல்வத்தை தருவதனாலே பூமாதேவிக்கு வசுந்தரான்னு பேர். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பூமியில் தானே எடுக்கிறோம். தங்கம் வெள்ளி வைரம் முதலியது பூமியில் தான் கிடைக்குது. ஃபர்னிச்சர் மரம் பூமியில் தான் கிடைக்குது. விவசாயத்துக்கு நிலம் பூமி தான். கட்டடத்துக்கு செங்கல் மண் பூமி தான். பிளாஸ்டிக் கொண்டு இன்றைக்கி விஞ்ஞானத்தில் என்னென்னமோ பொருள் செய்கிறானே, எல்லா பொருளும் பூமியில் தான் கிடைக்குது. அதனால் அவளுக்கு வசுந்தரான்னு பேர், செல்வங்களை தாங்குகிறவள்னு பேர். அதை ஒரு பேராக பெருமாள் கொண்டு இருக்கிறார், வசுகு. நீங்கள் வசுகுங்கிற நாமாவை பெருமாளை நோக்கி ஜபிச்சிங்கன்னா செல்வம் வரும். இது வரைக்கும் ரொம்ப சுருக்கமான நாமம் இதுதான் நான் எடுத்ததில். சும்மா ஒரு 10 தடவை ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் வசுகு வசுகு வசுகுன்னு சொல்லிட்டு போங்களேன். வசுதகா அப்படின்னு சொன்னால் செல்வம் கொடுப்பவன் அர்த்தம். நீங்கள் நான் சொல்கிற 7 நாமாவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட போகிறோம். இப்போ மெட்ராஸ் மாதிரி ஊர்களில் எலக்ட்ரிக் ட்ரெயின் தாம்பரத்தில் ஆரம்பித்து பார்க்கில் முடியுது. நீங்கள் தாம்பரத்தில் ஏறி பார்க்கில் இறங்குறீங்கன்னு வைங்க, நீங்கள் வெட்டி பேச்சு பேசுகிறது, இந்த சீட்டு விளையாடுறது, அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு நாமாவை எடுத்து சொல்லிகிட்டே போங்க. இந்த வசுகு அப்படிங்கிற நாமம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உதடு ஒன்றும் பெருசாக அசையாது, யாருக்கும் தெரியாது. இதை சொல்லிகிட்டே போகிறீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எத்தனை தடவை சொல்லுவீங்க? அதனுடைய பலனை அன்றைக்கே பார்க்கலாம். பஸ்ஸு பிரயாணத்தில் நாமாக்கள் ஜபிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஓய்வு நேரத்தில் நாமாக்கள் ஜபிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு பொருளாதார நிலைமையில் ஒரு மறைமுகமான மாற்றம், ஒரு பூ பூக்கிற மாதிரி மெல்ல தான் அது நடக்கும். ஒரு சங்கராச்சாரியருக்கு கொட்டின மாதிரி தங்கம் உடனே கொட்டிடாது. நமக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள், யாருடைய பழக்கங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுமோ அவங்களுடைய ஸ்நேகம் ஏற்படும், செலவுகள் குறையும், வியாதிகள் குறையும், வழக்கு வியாஜங்கள் வராது, செல்வந்தர்களுடைய பழக்கம் ஏற்படும். நீங்கள் இதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படிப்படியாக 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டைரியில் டேட்டு குறித்து வச்சுக்கோங்க. அந்த கிராஃப் எழுதிட்டு வாங்க, வருமானத்தை எழுதிட்டு வாங்க. கிராஃப் அப்படியே உங்களுக்கு வளர்பிரியாக தான் இருக்கும். அது ஸ்லோகம் 29ங்க. அடுத்து ஸ்லோகம் 38. ஸ்லோகம் 38 அதில் நமக்கு ஒரு நாமா கிடைக்குது. அது என்னென்னா மகருத்திகி. அந்த முழு ஸ்லோகம் எப்படி இருக்குது,
மகரித்திர் ருத்தக விருத்தாத்மா மகாக்ஷ கருடத்வஜ அதுலக சரபோ பீமக சமயஜ அபிர்ஹரிஹி. இதில் முதல் நாம மகரித்திகி. மகரித்திகினா பெருஞ்செல்வம், பெருஞ்செழிப்புன்னு அர்த்தம். பெருமாள் இருக்கிற இடத்துல செல்வம் கொழிக்கும். நீங்கள் ஆழ்வார் பாசுரங்களை படித்தீங்கன்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்தை வர்ணிக்கிற போது அந்தந்த ஆழ்வார் என்ன பண்ணுவாங்கன்னா மா பலா வாழை சென்னல் செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள்னு பாடுவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ஸ்ரீரங்கத்தை பற்றி அப்படி தான் வர்ணிச்சிருக்கிறாங்க, திருமோகரை பற்றி அப்படி தான் வர்ணிச்சிருக்கிறாங்க. வறண்ட பூமியாக ஒன்றும் இல்லை, அது சிங்கவேல் குன்றம் ஒன்று, அது மலை மேலே இருக்கிறதுனால அப்படி. மற்றபடி ரொம்ப செழிப்பான நாட்டில் தான் அவர் இருப்பார். அந்த நாடு செழிப்பாக இருக்கிறதுனால அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இருக்கிறதுனால நாடு செழிப்பார். அதான் மகரித்திகி, மிக செழிப்புன்னு அர்த்தம். திருமங்கையாழ்வார் எடுத்துக்கோங்க. திருமங்கையாழ்வாருக்கு கோயில் கைங்கரியம் நடக்குது ஸ்ரீரங்கத்தில். அவற்றை ஒன்றும் பிரமாதமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போ நாம் கோயில் கைங்கரியம் பண்ணுறோன்னா முதல்ல பணத்தை பட்ஜெட் போட்டுக்கிறோம். 1 லட்சமா 2 லட்சமா எவ்வளோ நமக்கு கம்பெனி லாபத்துலேருந்து எடுக்கலாம் அப்படி. அவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது. கொத்தனார் சித்தாளில் வர சொல்லிடுவார், வேலையை முடிச்சுடுவார். சம்பளம் கொடுக்குற நேரத்தில் ரங்கநாத பெருமாள்கிட்ட போய் சாமி காசு கொடுங்கம்பார். அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுவாரான், அந்த வேலைக்காரங்களெல்லாம் காவேரி ஆற்றுக்கு கரைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அங்கே போனால் பெருமாள் ஒரு தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி நிற்பார். அவன் எல்லா தொழிலாளியும் கியூவில் நிற்பாட்டு சொல்லும்பார். எல்லாம் நிற்க சொல்லுவாங்க, எல்லாம் மடியை பிடிக்கன்னு. அந்த காவேரி மணல் இருக்கு இல்லையா, அதை மரக்காலில் அளந்து கொட்டுவார். ஆரம்பத்தில் சத்தம் போட்டாங்க, ஏன் மண் வாங்குறதுக்காக நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சோம் ஒரு நாள் போகிறாம்னு. ஏய், மடியில் விழுந்த பிறகு அந்த மண்ணை பாருங்கப்பா அப்படின்னாரு. பார்த்தா இவர் எவ்வளோ மண் போட்டாரோ அவ்வளவும் பொண்ணா மாதிரி இருக்கு. பார்த்துங்க. அப்போ மண்ணை பொன்னாக்கும் பெருமாள் அப்படின்னா நம்ம முயற்சிகள் என்ன ஆகும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும். விவசாயம் அப்படி தான், எல்லா தொழிலும் அப்படி தான், மேலும் மேலும் விருத்தியாகும். அதான் மகரித்திகி. மகரித்தினா மிகுந்த செழிப்புன்னு அர்த்தம். செழிப்புன்னா உங்களுக்கு பணம் மட்டும் இல்லை, பணம் வருவதற்கான அடிப்படை காரணங்கள். ஒரு நிலம் இருக்குது, விளைச்சல் நல்லாயிருக்கும். சில பேர் வாழைத்தோப்பு வச்சுருப்பான், ஒரு வாழையும் பழம் கொடுக்காது, சும்மா பூக்கும், சின்னதாக காய்க்கும், அது பழுக்காது, எல்லாம் சரியாக போயிடும். அப்படிலாம் இல்லாமல் நல்ல வளமான விவசாய ரிசல்ட்டு கிடைக்கும். பண்ணுற தொழில் சில பேர் 5 கோடி 10 கோடி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், நஷ்டமாக போயிடும். அப்படி இல்லாமல் லாபத்தின் மேலே லாபம். மகரித்திங்கிற பேர். அடுத்த நாமம் 39வது ஸ்லோகத்தில் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப அழகான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேர், லக்ஷ்மிவான். லக்ஷ்மிவான்னா திருமகளை உடையவன். இப்போ நாமெல்லாம் மகாலட்சுமி கிட்ட போகணும், வீட்டிலேருந்து அவள் இருக்கிற சன்னதிக்கு போய் அவகிட்ட மடிப்பிச்சு ஏந்தணும். இவங்கிட்ட மார்பிலையே மகாலட்சுமி இருக்கா, லக்ஷ்மிவான். அது முழு ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, சர்வலக்ஷண லக்ஷண்யோ லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஏதுர் தாமோதரசகா. அதில் இந்த லக்ஷ்மிவான்கிற பேர் எடுத்துக்கங்க, சொல்கிறதுக்கு ஈஸிங்க. சான்ஸ்கிரிட் தெரியாதவங்க கூட சொல்லலாம். நான் சொல்கிறது ஒன்றுமே கஷ்டமான நாமமாக இருக்காது. லக்ஷ்மி நாராயணன் பேர் வைக்கிறாங்க, கூப்பிடுறது இல்லையா, அது மாதிரி லக்ஷ்மிவான், திருமகள் உடையவள், உடையவன், திருமகளை உடையவன். அதனால் திருப்பதி பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன்னு பேர். திருமகள் இதுதான் என் இடம், இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்கேயே மார்பிலே உட்காந்துருக்கா. அதான் இந்த கிருஷ்ணதேவராயர் யுத்தத்துக்கு போகிறபோது, ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போதும் திருப்பதிக்கு வருவாராம். அவர் ஹம்பியில் தான் தலைநகரை வச்சுருந்தார். அவர் துளுநாட்டுக்காரர், தெலுங்கர் இல்லை. பல பேர் தெலுங்கர் நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு தாய்மொழி துளு, ஆனால் தெலுங்கு நல்லா பேசுவார், தமிழ் நல்லா பேசுவார், சான்ஸ்கிரிட்டில் பெரிய வித்வான். அவர் ஆமுக்த மாலிதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு சான்ஸ்கிரிட்டில் புக்காக எழுதியிருக்கார்.
அவர் திருப்பதிக்கு வருவார். வந்து பெருமாள்கிட்ட நான் யுத்தத்துக்கு போகிறேன், எனக்கு நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா ஒரு பிராகாரம் முழுக்க நான் வந்து தங்கத்தினாலே சுவர் எழுப்புகிறேன் அல்லது பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படிம்பார். அவர் தான் இந்த தங்க விமானத்தை திருப்பதியில் ஏற்பாடு பண்ணுவேன். தங்கம் சும்மா அப்படியே கொழிக்கும் கொட்டும் அவருக்கு. திருப்பதியுடைய பெருமாளுடைய ஆசீர்வாதம் தான் அவருக்கு. கிருஷ்ணதேவராயருக்கு ஆட்சி செழிப்பாய் அமைந்த காரணம் பெருமாள் தான். அதனால் இங்கே இந்த மகரிதிங்கிற நாமத்தை நம்ம எடுத்துக்கலாம், லக்ஷ்மிவான்கிற நாமத்தை எடுத்துக்கலாம். அடுத்து 46வது ஸ்லோகத்தில் ஒரு நாமம் கிடைக்குது. அது என்ன நாமம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மகா தனக. மகா தனக அப்படின்னாலே பெரும் பணம், பெரும் செல்வம்னு அர்த்தம். அந்த 46வது ஸ்லோகம் எப்படி இருக்குது? விஸ்தாரக ஸ்தாவரஸ்தானு பிரமாணம் பீஜமுப்ஜயம் அர்த்தோ அனர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனக அப்படின்னு இருக்குது. இதில் அர்த்தகனாலே பணம் தான் அர்த்தம், மகாகோஷகனா பெரிய கஜானான்னு அர்த்தம், மகாபோகனா பெரும் துய்ப்பு அழிப்பவன்னு அர்த்தம், மகாதனக அப்படின்னா செல்வ குவியல்னு அர்த்தம். இந்த வைத்தமாநிதி பெருமாள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருக்கோளூரில். இந்த குபேரன் பார்வதியுடைய சாபத்தினாலே செல்வத்தெல்லாம் இழந்துடுறான், அவன் ஆண்டி ஆயிடுறான். அப்போது அலையிறான் ஊர் ஊராக, எங்கே போகிறது, என் காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு. நாரதர் சொல்கிறாரு திருக்கோளூரில் இருக்குது பெருமாள்கிட்ட போயார். அங்கே போனால் பெருமாள் வந்து அவனுடைய செல்வத்தை போகிறான் மரக்காலாலே அளந்து அளந்து இப்படி வாங்கிக்கோ, சங்கநிதி பதுமநிதி அஷ்டலட்சுமி நவநிதி எல்லாம் வாங்கிக்கோன்னு தங்கம் வைரம் எல்லாத்தையும் கொட்டி கொடுக்குறார். அந்த பெருமாளுக்கு பேர் வைத்த மா நிதி, நிக்ஷேப வித்தன். பணத்தெல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட், சேஃப் டெபாசிட். அதனால் வைணவர்கள் அல்லது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி பெருமாள்கிட்ட போகணும், பணம் வேணும் அப்படின்னா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள்கிட்ட போய் அவர் வந்து வற்றாத பேங்க், இந்த பேங்க் வந்து உங்களுக்கு திவால் ஆகாது, ஒரு நாள் கூட நீங்கள் ஐபி நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். வைத்தமா நிதியே எனக்கு தாராயே என்று பணத்தை விட்டு கேட்கலாம். அப்போ குபேரன் பணம் பெற்ற ஊர் அது. குபேரன் ஊருக்கெல்லாம் காசு கொடுக்குறான், அவனுக்கே காசு எல்லாம் போச்சு, அவனுடைய போராத வேலை. இப்போ குபேரனுக்கு பணம் அளித்தவர். இப்போ சாதாரணமாக குபேரனுடைய படத்தை எப்படி விற்கிறாங்க அப்படின்னா, குபேரன் அவருக்கு பின்னால் மகாலட்சுமி இருந்து பணம் கொட்டுவா தங்கம், அதை வாங்கி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மகாலட்சுமிக்கே பணம் கொட்டுறது பெருமாள் தான். ஸோ இன் ரியாலிட்டி உங்களுக்கு பெருமாள் தான் குபேரனுக்கு பணம் தர்றார், குபேரனுக்கு பணம் தருகிறவர். அதனால் அந்த கதையெல்லாம் எதுக்காக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கை வந்து பெருமாளை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக. சில பேர் நினைக்கிறாங்க இந்த ராமரை கும்பிட்டா அவ்வளோ ராசி இல்லைன்னு. எனக்கு தெரியும், ராமர் படத்தை பூஜை அறையை விட்டு கழட்டி கோயிலில் கொண்டாந்து போடுறவங்களாம் இருக்காங்க. ஏண்டானா ஒரு அவதூறு. ராமர் சும்மா 4 மணி துண்டை கட்டிக்கிட்டு காட்டில் அலைஞ்சவன், நியாயமாக கிடைச்ச ராஜ்யத்தை கூட வச்சு ஆண்டு அனுபவிக்க வைக்கல, முடியல, ஒரு அப்பன் துரத்தி விட்டான். அங்கே போன இடத்துலையும் மனைவியை தூக்கிட்டு போட்டான் ஒருத்தன். அப்போது ஆண்டியாய் அலைந்தவர் ராமர், அவரை கும்பிட்டா நம்மையும் ஆண்டி ஆக்கிடுவார். இப்படி ஒரு அவதூறு கிளப்பி விட்டு ராமர் படம் இருந்தால் அதை கட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு நேரடியாக தெரியும். ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்கணும், ராமர் தந்தை சொல் காப்பதற்காக அவர் தானே ஆண்டி ஆனார். அவர் ஒரு வார்த்தை மறுத்து பேசியிருந்தார்னா அப்படி ஆண்டி ஆயிருக்க மாட்டார், அல்லது ராவணனை சம்ஹாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி ஆயிருக்க மாட்டார். ஆனால் அவர் ஆண்டியாக இருந்த நிலைமையில் இன்னொரு ஆண்டி இருக்கான் சுக்ரீவன், அவனை அரசனாக்கினார். கவலைப்படாதரா, உங்கள் அண்ணனை கொன்று உன் மனைவியும் உன் நாடும் உனக்கு கிடைக்க பிடிப்பாங்க. இதுக்காக
மறைஞ்சு நின்று கொண்டார். இன்றைக்கி வரைக்கும் ராமர் செய்தது தப்புன்னு பட்டிமன்றம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் எவ்வளவோ கெட்ட பேரை பார்த்துட்டேன். கெட்ட பேருக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், என்ன வேணும்னு சொல்லிட்டு போங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு என்ன மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் மறைஞ்சு நின்று கொண்டு தப்பாகவே இருந்துட்டு போகுது. என் பக்தன் சுக்ரீவன் கஷ்டப்படக்கூடும். அப்போ ஆண்டியாக இருந்த ராமன், ஆண்டிராமன் சுக்ரீவனை அரசனாக்கினான். அதே ஆண்டி நிலைமையில் தான் விபீஷணனை அரசனாக்கினான். அவன் அண்ணனை விட்டு ஓடியாந்த உடனே என்ன பண்ணார்? லக்ஷ்மணன் எனக்கு இங்கே அபிஷேகம் பண்ணுறான்ட்டு கடல் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி நீ தாண்டா அடுத்த ராஜாட்டான். ராவணன் இன்னும் சாகலை, அவன் உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு வாரிசாக அவருடைய மகன்கள்லாம் இருக்காக. இந்திரஜித்து எப்போன்னு காத்திருக்கான். அப்படி இருக்கிற போது இவ்வளோ வில்லங்கங்களை வச்சுக்கிட்டு விபீஷணனை கிங்னு டிக்ளேர் பண்ணிவிட்டார். அதே மாதிரி உட்கார வச்சாரா இல்லையா? அந்த விபீஷணன் சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்த உடனே வால்மீகி எழுதுகிறாரு, ராமர் என்னவானாராம்? தெக்த ஜுரஹா அப்படின்னு. அவனுக்கு ஜுரம் விட்டவன் ஆகிவிட்டான். என்ன ஜுரம்டானா, விபீஷணனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி ராஜ்யம் தர்றதாக, நீ தானே அடுத்த லங்காதிபதினு. அதை நிறைவேற்றுற வரைக்கும் நமக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லைப்பா. அப்போ சீதை கிடைச்ச உடனே அவருக்கு ஜுரம் விடலை. விபீஷணன் ராஜாவான பிறகு தான் அவருக்கு ஜுரம் விட்டுச்சு. அப்போ விபீஷணன் செல்வந்தனானான் இல்லையா? இது பணம் கொடுக்குற வேலை இல்லையா? அப்போ ராமர் பணம் கொடுக்கல. அதனால் மகாதனக அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லிக்கலாம். அடுத்து இந்த துருவன் கதையை எடுத்துக்கங்க. துருவன் தவம் பண்ணினான். நாரதருடைய ஆசீர்வாதத்தினாலே பெருமாள் அவனுக்கு பிரத்யட்சமானார். அப்போ உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால், இது வரைக்கும் யாரும் அடையாத ஒரு பதவி எனக்கு வேணும் என்று பிரம்மா பதவியை விட பெரிய பதவிக்கான துருவ நட்சத்திரமாக்கினார் பெருமாள். இதில் மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் பணம் எப்படி ஆகணும்னா, மக்கள் வந்து வரி கட்டுவாங்க, அந்த பணம் தான் அவங்களுக்கு கஜானாவுக்கு கொடுத்து சேரும். துருவனுக்கு யாரடா பிரஜைகள்னா, அவன் எல்லா விதமான ஒளிமண்டலத்துக்கும் அவன் தான் அதிபதி. யாரும் வரி கட்டுறது இல்லை. ஆனால் அவனுக்கு செல்வம் வற்றாத செல்வமாக இருந்து கொண்டிருக்கும். முதல்ல அவனுக்கு செலவுக்கு பணம் தேவையில்லை, செலவு இருந்தால் தானே பணம் வேணும். அப்போது துருவ நட்சத்திரத்தை நோக்கி அன்றாடம் காலையில் 5 மணி போல் நீங்கள் உபாசனை பண்ணினா வராத ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன்னா என்ன அர்த்தம்? அதிக சேலரி. ப்ரொமோஷனில் அதான முக்கியமான ஒரு நன்மை கிடைக்கிது உங்களுக்கு, பணம் தானே அது. அப்போது துருவனுக்கு வரமளித்தவன் இல்லையா அவன். ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறேன்னு சொன்னால், பெருமாளை கும்பிட்டவனெல்லாம் பணக்காரனாக இருக்காங்கிறதுக்காக சொல்கிறாரு. அப்போது மகாதனக அந்த மாதிரி ஒரு நாமம் ஆகுது. அடுத்து 60வது ஸ்லோகத்தில் ஒரு நாமா கிடைக்குது. அது வந்து திரவிணப்பிரதகா. திரவிணப்பிரதகா, திரவிணம்னா பணம், பிரதகானா கொடுக்குறவன். பணம் கொடுக்குறவன் அப்பட்டமாக ஒரு பேர் போட்டாங்க. திரவிணப்பிரதகா அப்படின்னாலே எனக்கு செலவுக்கு பணம். சில பேர் பெரிய ஜமீன்தார்களை பணக்காரர்களை பார்க்க வந்திருப்பாங்க, அவர்கிட்ட பணம் கொஞ்சம் காசு கிடைக்குமேன்னு. ஆனால் எனக்கு காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க. என்னவா விஷயம், என்ன காரியமாக வந்தேன் அப்படின்னா, ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க அப்படின்னு. அவன் பார்த்துட்டு போக, என்ன முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லைங்க, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, தொழில் எப்படி நடக்குது, ஏதோ போயிட்டு இருக்குங்க. இப்படி சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அதை ஜமீன்தார் அவராக புரிஞ்சுக்கிட்டு, பணங்களும் தேவையா அப்படின்னா, இது என்றைக்கும் நீங்கள் கொடுக்குறவர், நான் வாங்குறவன், கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறேன்னா. சரி, அது அந்த காலத்து ஜமீன்தார்கள்லாம் வந்து வல்லுண்மை ரொம்ப இருந்ததுக்கு. இப்போ இந்த காலத்து பணக்காரங்களாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படியே மோதிரத்தை கட்டி கொடுத்துருவாங்க, கழுத்துலேருந்து நவரத்தின மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு தஞ்சாவூர் பக்கம் ஒரு ஜமீன்தார் தெரியும். அவர் வாக்கிங் போவார். அப்படி வாக்கிங் போகிறபோது யாராவது ஏழை குடும்பம் வந்து ஐயா வணக்கம் அப்படின்னா, மறுபேச்சு இல்லாமல் அந்த சஃபாரி மாதிரி கோட்டு போட்டு போகிறார். அந்த கோட்டு பையில் கை விடுவார். உள்ளே விட்டு இப்படி எடுத்தாருன்னா
எல்லாம் காஸ்ட்லி டினாமினேஷனாக வரும். 1000 ரூபா நோட்டு, 2000 ரூபா இப்படி வரும். அவர் எண்றதெல்லாம் கிடையாது. அப்படி எடுக்கிறாரு, எவ்வளோ வருதோ அப்படி அப்படியே கொடுத்துட்டு போயினே இருப்பார். அந்த காலத்து பணக்காரங்களுக்கு அது பழக்கமாக இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு புலவன் வந்து பாட்டு பாடி ராஜாவை மகிழ்விக்கணும்னு சொல்லி, நான் 100 பாட்டு உங்களை புகழ்ந்து எழுதியிருக்கிறேன், நான் பாடுறதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. அவன் பாட ஆரம்பித்த உடனே, ஒவ்வொரு பாட்டு பாடி முடித்த உடனே ராஜா பக்கத்தில் வந்து ஒரு தட்டில் தேங்காய், தங்கத்தில் செஞ்ச தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து கொடுப்பாரான். இப்படி அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு தேங்காய். புலவருக்கு என்ன ஆகி போச்சு, நம்ம 100 பாட்டு எழுதிட்டு வந்தோம், இப்படி தெரிஞ்சிருந்தால் 1000 பாட்டு எழுதிட்டு வந்திருப்பேன். நான் என்ன நினச்சேன், 100 பாட்டையும் கேட்டுட்டு மொத்தமாக ஏதோ கொஞ்சம் கொடுக்க போகிறாருன்னு, இப்படி பாட்டுக்கு பாட்டு தேங்காய் கொடுப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்ட்டு அவன் வந்து ரொம்ப ரசமான ஒரு பாட்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரான் அந்த புலவர். இதுக்கு உள்ளர்த்தம் இதுங்க, வெளியர்த்தம் இதுங்க, ஸ்லேடை இருக்கிறதுல, அலங்கார நியமனப்படி இத்தனை அணி இருக்குதுல அப்படின்னு விளக்கி சொன்னால் அதுக்கு ஒரு தேங்காய் கொடுப்பாரான். இப்போ புலவர் கேட்பாரான், இந்த பாட்டுக்கும் ஒரு தேங்காய் தானா என்ன மகாராஜா அப்படின்னோடனே ராஜா சொல்ல, புலவருக்கு தேங்காய் சாப்பிட தெரியலையே அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னா, தேங்காய் எப்படிப்பா சாப்பிடுவாங்க, உடைச்சி சாப்பிடுவாங்க. உடைச்சி பாருன்னா, அவர் கொடுத்த தேங்காயில் அப்படி உடைச்சி பார்த்தா உள்ளே வைரம் இருக்கும். அது என்னென்னா 2 தட்டு வச்சுருக்காரு. ஒரு தட்டில் சாதா தேங்காய், இன்னொரு தட்டில் வைரம் இருக்கிற தேங்காய். பாட்டு ரொம்ப விசேஷமாக இருந்ததுன்னா அந்த வைரம் உள்ள தேங்காய் கொடுப்பார். அப்படி கொடுத்தாருன்னு சொல்லி வரலாறு சரித்திரம் சொல்லுதுங்க. அந்த காலத்தில் ஒரு நல்ல சிற்பியோ ஒரு ஓவியக்காரனோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவனை நிற்க வச்சோ அப்படியே தங்கத்தை கொட்டி அவன் தலை மறைகிற வரைக்கும் கனகாபிஷேகம்னு எடுத்துகிட்டு போய் அவ்வளவையும்பான். அது கவரி வித் கோல்டு அப்படின்னு. ராஜாக்கள் அவ்வளவு தாராள மனசு உள்ளவங்களா இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சேர்க்கைகள் சகவாசங்கள் வரும். உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் கொடுக்குற ராஜாவே ஒரு பேடு மூட் இருக்கிற போது அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் சந்திப்பீங்க, அவனுக்கு கோபம் வந்துடும். அப்படி இல்லாமல் எல்லா விதமான ஒரு சந்தோஷமான நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நல்ல மூடில் நாம் போய் அந்த ஆள்கிட்ட போய் சேரும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த நாம கூட்டி வைக்கவும். அதுதான் நாம தொடர்புகள் வழக்கம் சொல்கிறது. நான் திரவிட பிரதகா பணம் கொடுக்குறவன். இப்போ வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் நிலைமை என்னங்க, உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கோவில் திருப்பதி கோவில் தான். நான் ஒரு தடவை போய் அங்கே அந்த உண்டியல் பக்கத்தில் நின்று அப்சர்வ் பண்ணியிருக்கேன். உண்டியல் வந்து துணியினாலே இப்படி வாய் வச்சுருக்குறாங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய அண்டா, ஒரு மெட்டல் அண்டா இருக்குது, அதனால இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது. அந்த அண்டாவை 1 ஹவருக்கு ஒரு தடவை தூக்கிட்டு போகிறாங்க. என்னடான்னா அண்டா ரொம்பிடுது, 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அண்டா ரொம்பிடுது. என்ன வெறும் 4 நாள் எட்டனாவா போடுறவன்னா சும்மா சூட்கேஸு திறந்தான்னா கத்தையாக நோட்டு விழுகுது, நகை. சில பொம்பளைங்க வந்து என்ன எவ்வளோ நகை போட்டிருக்காங்களோ அவ்வளவும் கழட்டி போட்டு போயிடுறாங்க. தாலியை விட்டுட்டு பாக்கி எல்லாம் மூக்குத்தி, காது, தோடு, நெக்லஸ்ஸு, கண்டசரம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிடுறாங்க. அப்போ 1 ஹவருக்கு ஒருக்க அங்கே வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸருடைய சூப்பர்விஷனோட அந்த தேவஸ்தானத்தில் அது வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அங்கே திருப்பதியில் வந்து காசு எண்ணுற வேலையெல்லாம் கிடையாதுங்க, காசெல்லாம் நெருக்கிற வேலை தான். பே பண்ணி தான் ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போடுறோம். அவ்வளோ காசு வந்து சேருது. சில்லறை மட்டும் இந்த 1 ரூபாய் காயினை மட்டும் கொட்டி குமிச்சிருந்தா எப்பா பயங்கரமாக அது எவ்வளோ இடத்த பூரா அடைச்சிக்கிட்டு அங்கே வேலை பார்க்குறோம்னா சில்லறை மேலே ஏறி நடந்து போகிறான். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் திருவனந்தபுரம் போங்க, திருவனந்தபுரத்தில் அனந்தபுரம் சாமி கோயில் இப்போ சமீபத்தில் சுரங்கம் மாதிரி ரூமெல்லாம் திறந்தாங்கல்ல, 5 ரூமோ 7 ரூமோ. உள்ளே போகிறோம், போய் பார்த்தா இப்போ நாம் தான் காசுங்கிற பேரில் பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கோம், கரன்சின்னு காயின்னு சொல்லி ஏதோ அலுமினிய தகடு வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரிஜினல் கோல்டு அப்படியே குமிஞ்சிருக்கு. எப்படி அவ்வளோ தங்கம் சேர்ந்துச்சு இந்த திருவனந்தபுரம் ராஜாவுக்கு அப்படின்னு கேட்டால் ஏடுகளில் எழுதியிருக்கேன். என்னன்னா, வெள்ளைக்காரன் வந்து மிளகு வாங்குவானா
1 கிலோ மிளகுக்கு 1 கிலோ தங்க நாணயம் கொடுத்துட்டு போவான். எடைக்கு எடை தங்கம். ஏன்னா அவனுக்கு மிளகு இஷ்டம். கரியோடு வந்து மிளகோடு பெயரும் சங்க இலக்கியம் சொல்லுங்க. அப்படி வாங்கி வாங்கி அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கோல்டு காயின்ஸ் அப்படி ரூம் கட்டி உள்ளே வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கு ஒவ்வொரு ராஜாவும் பல தலைமுறையாக ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராஜாவும் தன் தன் பங்குக்கு நகை கொடுத்துருக்கோம். ஏன்னா யுத்தத்துக்கு போகிறாங்க, சண்டையில் ஜெயிக்கிறாங்க, எதிரி நாட்டு இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க. பெருமாள் தங்கத்திலேயே கத்தி, தங்கத்திலேயே படுக்கை, வைரத்திலேயே குடம், எங்கேயும் பார்க்க முடியாத ரகசியங்களை என்ன சொல்கிறாங்க. அந்த திருவனந்தபுரம் கோவில் அறைகளில் இருக்கக்கூடிய மொத்த பணமும் இந்திய அரசாங்கத்தையே மேனேஜ் பண்ணலாம், அதை வச்சு 20 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லணும். இந்திய அரசாங்கம்னா சும்மாவா? எத்தனை பேர் எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட் சர்வீஸ் எத்தனை பேர்? அத்தனை பேருக்கு 20 வருஷம் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவு பணம் இருக்குன்னா எல்லாம் பெருமாளுடைய ஆகர்ஷணம் தான். விஷ்ணு பகவான் என்று சொன்னாலே பணம் தருபவன் தான். இன்னைக்கு பின்னால் மக்களுடைய மனப்பான்மை மாறிப்போச்சு. ஒரிஜினலாக பெருமாளை தான் பணத்துக்குன்னு வச்சுருந்தாங்க. அவன் தாத்தா, வாரி வாரி கொடுக்குறவன், நம்மால் செலவழிக்க முடியாது. பெரியாழ்வார் சொல்கிறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் பெருமாளை கைங்கரியம் பண்ணுறாரா, எனக்கு இப்போதைக்கு எப்படி என்னை வச்சுருக்கான் பெருமாள் அப்படின்னா, அத்தாணி சேவகம் கொடுத்துருக்கான் கர்ப்ப கிரகத்தில். அதுக்கு மத்தியான சாப்பாடு எப்படின்னா, ஒரு தட்டில் நாமெல்லாம் ரசம் சாதம் சாப்பிட்ற மாதிரி அவர் நெய் சாதம் சாப்பிடுவார். நெய் எவ்வளோ நெய் இருக்குன்னா, சாதம் ரசத்தில் மிதக்கிற மாதிரி அங்கே நெய்யில் மிதக்கும். அப்படி சும்மா அரிச்சு அரிச்சு சாப்பிட்றாராம். சாப்பிட்டு கடைசியில் அவ்வளவு நெய்யும் குடிச்சிடுறாராம். அது அவரே சொல்லியிருக்கார். அப்போது பெருமாள் எங்கே வாட விட்டார், வருந்து விட்டார். பின்னால் வந்த காலத்தில் நாம் பெருமாளை மறந்துட்டோம், நாம் பெருமாளை கவனிக்கலை, நாம் பெருமாளுக்கு உற்சவங்களை முறைப்படி செய்யலை, நாம் கோயில் உண்டியில் கை வைக்க ஆரம்பித்தோம். பெருமாள் சில இடங்களில் வறட்சியை கொடுத்துட்டாரு. நாம் ஒழுங்காக இருந்தால் அவர் ஒழுங்காக இருப்பார். திருப்பதியில் எல்லா உற்சவங்களும் 365 நாளும் ஓஹோன்னு நடக்கிறதுனால அங்கே பெருமாளுடைய சாநித்தியம் தீவிரமாக இருக்குது, வீரியமாக இருக்குது, பணம் கூட்டுது. அது மாதிரி நாம் யூ கிவ் அண்ட் யூ வில் கெட் பேக், அந்த மனப்பான்மை நமக்கு வேணும். அடுத்தாப்புல இந்த ஸ்வஸ்திகிருத்து இது இது திரவிண பிரதகங்கிறது என்ன ஸ்லோகம் 60ன்னு சொன்ன முழு ஸ்லோகம் வாசிச்சிடுறேன். ஜோதிர் ஆதித்யா சகிஷ்ணுகு கதிசப்தமகா சுதன்வா கண்டபரசூர் தாருண திரவிண பிரதகா. அதில் கடைசி நாம திரவிண பிரதகான்னு இருக்குது. அதை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டிங்கன்னா பணம் கொடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குசேலன் கிருஷ்ணனை பார்க்க போனான். குசேலனுடைய பேர் குசேலன் இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? பல பேருக்கு தெரியறது இல்லை. குசேலன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? குசேலன்னா கிழிஞ்ச வேஷ்டிக்காரன்னு அர்த்தம். சேலகான்னா ஆடை, சேலகானா கிழிந்த ஆடைன்னு. அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி பேர் வைக்கல அவனுக்கு. யாராவது கிழிஞ்ச வேட்டிக்காரன் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்களா? அவருக்கு வறுமையின் காரணத்தினாலே பின்னால் கிழிஞ்ச வேட்டிக்காரன்னு பேர் ஆகிப்போச்சு. அவருடைய பேர் இயற்பெயர் என்ன? அவங்க அம்மா அப்பா வச்சது சுதாமா. சுதாமாங்கிறது அவருடைய பேர். கிருஷ்ணன் குசேலனை சுதாமன் தான் கூப்பிடுவோம். ஆனால் அவர் வறுமைப்பட்டிருந்தார். கண்ணனை பார்க்க போயிருந்தார். அவர்கிட்ட இருந்தது பழைய தீஞ்சு போன அவல் தான். அவலை கொண்டு போய் கொடுத்தார். அந்த அவலை எடுத்து வாயில் போட்டான். ஒரு பிடி போட்டவுடனே இங்கே குடிசை மாளிகையாக மாறியது. அங்கே ஓலை டப்பா பூரா கஜானாவாக மாறியது. பொன் கொட்டியது. திரும்பி பார்த்தா அவருக்கு வீடு அடையாளம் தெரியல, பங்களாவாக மாறி இருக்கு. இதில் வேடிக்கை என்னென்னா, குசேலன் கிருஷ்ணன்ட்ட எனக்கு பணம் கொடுங்க, நான் வறுமையில் கஷ்டப்படுறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்கள் குசேலனுடைய கதை பாகவதத்தில் இருக்குது, குசேல உபக்கியானத்தில் இருக்குது, பல்வேறு நூல்களில் இருக்குது, படித்து பாருங்கள். குசேலன் எதுக்குப்பா வந்தேன் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டபோது, உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன், நான் பார்த்துட்டேன், போயிட்டு வரேன். அதுதான் அவருடைய ஞானம்.
அப்போ கிருஷ்ணன் நினைக்கிறான், என்னை எனக்காக பார்க்க வந்தவன், என்னை எனக்காக நேசிக்கிறவன். சாதாரணமாக உலகத்தில் என்னை தனக்காக நேசிப்பார்கள். இவனை பார்த்தா நமக்கு அது நடக்கும் இது நடக்கும். இவன் அப்படி இல்லை. அவன் தன்னையே அவனுக்கு அடிமையாக்கினான். குசேலன் முதன்னு கிருஷ்ணனை பார்த்தபோது அரண்மனையில் அவன் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நான் உன்னை தொடராமாப்பா, நீ ஒரு காலத்தில் எனக்கு கிளாஸ்மேட்டு, ஆனால் இப்போது நீ ராஜா, நான் ஏழை பிராமணன் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடையே அவர் பழகினார். அது போகணுங்கிறதுக்காகவே கிருஷ்ணன் அவன் தோளில் கை போட்டு அவன் அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவன் பாதங்களுக்கு இவன் பிரச்சாரணம் பண்ணி பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் விட்டுக்கிட்டான். ஏன் குஜேலன் என்ன பிரமாதமாக யாரும் கொடுக்காத காணிக்கையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டானே, நேந்திரம்பழம், பலாப்பழம், மாம்பழம்னு ஒன்றும் கிடையாது, ஊசி போன அவளுக்கு தான் அவன் கொண்டு கொடுத்தான். ஆனால் கிருஷ்ணன் விரும்பக்கூடிய, கிருஷ்ணன் கண்டு மயங்கக்கூடிய ஒரு விஷயம் குசேலன்ட்டு இருந்தது. அது மெய்யான அன்பு. விஷ்ணுவுக்கு வீக்னஸ் என்னடான்னா, யாராவது உண்மையான அன்பு செலுத்தினா அவன் மயங்கி போயிடுவான், அவங்களுக்கு அடிமை ஆகிடுவான். அதனால தான் அவன் அர்ஜுனனுக்கு தேரை ஓட்டினான், திரௌபதிக்கு சேலை கொடுத்தான், பாண்டவர்களுக்கு தாசனாக இருந்தான், பண்ணாத ஃப்ராடெல்லாம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சான். அப்போது அவன் அன்பை கொடுத்தான், அவன் அள்ளி கொடுத்தான் மனத்தை. அதான் திரவிண பிரதை அருமையான ஒரு லட்டு மாதிரி ஒரு பேர். அது உங்களுக்கு சொல்ல முடியுமானா ரொம்ப சிரேஷ்டம். அடுத்து உங்களுக்கு 96வது ஸ்லோகத்தில் ஒரு நாமா கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்வஸ்தி கிருத்து. ஸ்வஸ்தி கிருத்து அப்படிங்கிறது 96வது ஸ்லோகத்தில் கிடைக்குது. இந்த 96வது ஸ்லோகம் முழுக்க படிக்கிறேன். சனாதனுதமக கபிலக கபிரவ்யய ஸ்வஸ்திதக ஸ்வஸ்தி கிருத்து ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக்கு ஸ்வஸ்தி தட்சிணா. ஸ்வஸ்தி அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம். ஸ்வஸ்தி ரஸ்துன்னா மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். ஸ்வஸ்திகம்னு ஒன்று இப்படி ஒரு சிம்பல் இருக்குது. அது வேதங்களில் அந்த மாதிரி கோலம் போட்டால் கொட்டும் காசுன்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்திய நாட்டில் எல்லா பெண்களும் அப்படி கோலம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கலர் கோலமாக வந்த பிறகு யானை மாதிரி இவ போடுவா, இதர் வீட்டுக்காரி மறுநாள் சிங்கம் மாதிரி போடுவா, போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் கோலத்தில் முதற்கொண்டு தாந்திரிக் சாஸ்திரம் ஃபாலோ பண்ணாங்க. அதை ஹிட்லர் கேள்விப்பட்டு இது என்ன இந்திய நாட்டில் இப்படி கோலம் போடுறாங்கன்ன போது ஒரு பிராமணன் சொல்லிட்டார், இதுக்கு பேர் ஸ்வஸ்திகம். ஸ்வஸ்திக ரேகை ஒரு மனுஷனுக்கு கையில் இருந்தால் அவன் உலகத்தை ஆளுவான். அதனால் உன் கொடியில் ஸ்வஸ்திகம் வச்சுக்கோன்னு பிறகு ஹிட்லர் தன்னுடைய கொடிக்கு ஸ்வஸ்திகம் தான் வச்சுக்கிட்டான். உலகத்திலேயே இந்திய நாட்டு சின்னத்தை கொடியிலே வைத்து கொண்டவன் ஹிட்லர் ஒருத்தந்தான். அதன் விளைவு என்ன ஆச்சு, அவனை யாரும் சமாளிக்க முடியலை. இங்கிலாந்து அவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணிச்சு, பல நாடுகளோடு அணி சேர்ந்தது இந்த நாசிஸை ஒழிக்கணும்ட்டு. ஒரு வகையாக அவங்க ஹிட்லருடைய கோட்டத்தை ஒழிக்கின போது என்ன ஆச்சு தெரியுமா, அந்த இங்கிலாந்து நாடு போண்டியாகி விட்டது. அதனுடைய செல்வமெல்லாம் இந்த யுத்தத்திலேயே செலவாகி போச்சு. குண்டு தயாரிக்கணும் இல்லை, துப்பாக்கி தயாரிக்கணும் இல்லை, சோல்ஜர்ஸுக்கு கொடுக்கணும் இல்லை, கொடுத்து யுத்தத்துக்காக செலவு பண்ணி இங்கிலாந்து போண்டியாகி விட்டது. இங்கிலாந்து போண்டி ஆனதுனால என்ன ஆச்சு, உலகெங்கிலும் அதற்கு எம்பையர் இருந்தது. இந்தியாவில் அதனுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆஸ்திரேலியா முழுக்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் அது பிடிச்சி வச்சுருந்துச்சு. அங்கே எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் இல்லை, இங்கேருந்துடைய எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதனால் வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்ணார், எல்லாரையும் நீங்கள் அந்தந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருங்க, நீங்கள் வந்துடுங்க, இங்கிலாந்துக்கு சேருங்க, இனிமேல் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது என்று சொல்லி இங்கிலாந்து அரசாங்கம் ஓஞ்சி போச்சு. இந்த ஹிட்லருடைய ஸ்வஸ்திகத்தினுடைய விளைவு. அந்த சாக்கில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, யாரையோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னா, அவன் போண்டி ஆகிட்டான், வின்ஸ்டன் சர்ச்சில் போண்டி ஆகிட்டான். அவனால் உலக அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியலை, உட்காந்துட்டான் போய் மூலையில், ஆளை விட்டால் போதும்னா. இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன, அவங்களுக்கு எத்தனை நாடு சொந்தம் இருக்குது,
ஒரு நாடும் சொந்தம் இல்லை. இப்போ வந்து த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர்னு ஒரு காலத்தில் சொல்லுவான். இப்போ என்னடானா இங்கிலாந்துக்குள்ளேயே சூரியன் உதித்து இங்கிலாந்துக்குள்ளேயே சூரியன் அஸ்தமனம் ஆகிக்குது. செல்ஃப் அண்ட் காம்பேக்டு. அப்போது இந்த ஹிட்லர் அவ்வளோ பெரிய சவாலாக இருந்தான். அவனுக்கு இந்திய நாட்டு அதர்வண வேதத்தில் ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இந்திய நாட்டு ஸ்லோகங்கள்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணி போயிருந்தான். தன்னை சொல்லும்போது வி ஆர் ஆரியன்ஸ் அப்படிம்பான். இந்தியாவில் தான் ஆரியர்கள் இருக்காங்களா, நாங்களும் ஆரியர்கள் தான்யா அப்படிமா. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னமோ புதுசாக கதையெல்லாம் கட்டினா இங்கே இருக்கிற பிராமணங்கள்லாம் அவன் தான் அங்கேருந்து வந்துட்டாங்கன்னு. அது இல்லை. அப்போ இந்த ஸ்வஸ்தி என்ற சொல் அது சொன்னீங்கன்னா மூதேவி ஓடிடும், திருமகள் தேடி வருவார். ஸ்வஸ்தி கிருத்துன்னா மங்களத்தை உண்டு பண்ணுகிறவன், மங்களங்களை உண்டு பண்ணுகிறவன். இந்த குப்தர்களுடைய காலத்தில் இந்தியாவில் மன்னர்கள்லாம் நாணயத்தில் என்ன பண்ணாங்க, இப்போல்லாம் வந்து நாணயத்தில் வந்து இப்போ இங்கிலாந்து அரசாண்டுகிட்டு இருந்தபோது இங்கிலாந்து ராணியுடைய தலை அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம கரன்சியில் காந்தி படம் போட்டிருக்கோம். அது மாதிரி நாணயங்களில் யார் யார் பேரையோ படத்தையோ போடுறோம். ஆனால் குப்தர்கள் காலத்திலே இந்தியாவில் அரசாண்ட மன்னர்கள் பல ஊர்களில் நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தில் வராகப் பெருமாளுடைய படத்தை பொறித்து வைத்திருந்தார்கள். அந்த நாணயங்கள் இன்றைக்கி மியூசியத்தில் கிடைக்கிது. அதனால் ரூபாய்க்கு பேர் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபான்னு சொல்ல மாட்டாங்க. 1 வராகன் 2 வராகன் 3 வராகன்னு கவுண்டிங் நேமாக அது மாறிடுச்சு. வராகன்னா என்ன, வராக பெருமாளுடைய பேர். அப்போ பகவானுடைய 10 அவதாரங்களில் வராக அவதாரம் முதற்கொண்டு பணம் கொடுத்துருக்கு. வராக பெருமாளை பார்த்து இவங்க பிரார்த்தனை, வராக பெருமாளே உன் உருவத்தை எங்கள் நாணயத்தில் பொறிக்கிறேன், எனக்கு செல்வம் கொழிக்கணும். அதனால வராகம் நாடெங்கும் பிரபலமாக இருந்தது. நீங்கள் வந்து வராக மிகிரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ரியல் நேம் வந்து மிகிரர் தான். ராஜாவுடைய மகன் ஒரு வராகத்தினாலே சாவான்னு ஜோசியம் சொல்லிட்டாரு. அதனால் ராஜா என்ன பண்ணிட்டான், மகன் வந்து தரையில் இருந்தால் தானே வராகம் வந்து கொல்லும்னு சொல்லி மாடியில் வச்சு பூட்டி காவக்காரங்களை வச்சு சாப்பாடெலாம் அங்கேயே சாப்பிட்றான்னு வச்சுட்டான். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாளிலே மகன் செத்து போவான்னு இவர் சொன்ன நேரத்தில் அந்த ஜோசியரை பார்த்து, என்னமே ஒரு வராகத்தால் என் மகன் செத்து போவான்னு சொன்னியா, விதியை மாற்றிட்டேன் பாரு, என் மகன் மாடியில் இருக்கான் சேஃபா அப்படின்னாரு. அப்போ இவர் அம்பாளுடைய அருளாலே ஜோசியம் இல்லையா, ஞான திருஷ்டியில் பார்த்துட்டாரு, இல்லை உன் மகன் வராகத்தால் செத்து போயிட்டான் அப்படின்னு. நான் அவசரம் முடிச்சா அப்படி பேசுகிறேன். போய் பார்த்தா அந்த நாட்டு கொடிக்கம்பத்திலே உச்சியிலே வராகத்தை செதுக்கி வைத்திருக்கிறான் அந்த மன்னன் இரும்பிலே. அது புயல் அடித்து சாய்ந்து அந்த வராகம் இருக்கிற பகுதியானது இந்த இளவரசனுடைய மார்பிலே உள்ளே போய் அவன் செத்து போயிட்டான், படுத்து கிடக்கிறான். அரசனுக்கு ஒரு பக்கம் மகன் இறந்த சோகம், இன்னொரு பக்கம் இந்த மிகிரர் எவ்வளோ அற்புதமான ஒரு ஜோதிடர் என்று சொல்லி இன்று முதல் உனக்கு வராக மிகிரர் என்று பெயர் வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் வராக மிகிரர்லாம் பேர். அவர் எழுதின பிருகத் சம்ஹிதை எல்லா லைப்ரரியிலையும் இருக்குது, உலக புகழ் பெற்று கொடுத்தான். எதுக்கு சொல்கிறேன், வராக பெருமாள் பணம் தர போய்த்தானே கொடிக்கம்பில் அவன் வராகத்தை வச்சான், நாணயத்தில் வராகத்தை பொறிச்சாங்கல்ல, காசுக்கு பேரே வராகம்னு ஆக்கினான்ல, அது பெருமாள் தானே. ஏன், அவர் தான் வந்து பூமாதேவியை தூக்கிட்டு வர்றாரு, பூமியில் தான் எல்லா செல்வமும் இருக்குது, அதனால் அவருக்கு வசுந்தரன்னு பேர். அப்போ வராக பெருமாள் காசு தருவதில் குறைஞ்சவரா? 10 அவதாரங்களுமே பணம் தருவதிலே பெயர் பெற்றது தான். எந்த அவதாரமும் வந்து நான் இந்த அவதாரத்தை கும்பிட்டு நான் பணம் அடையவில்லை என்று சொல்ல முடியாது. இப்போது கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கங்க, அவன் சாதாரண யாதவன் தான், அவன் ராஜாவாகக்கூடிய உரிமை கூட அவனுக்கு இல்லை பரம்பரை சாபத்தினால. ஆனால் இந்த பாண்டவர்களுக்காக பண்ணாத
அயோக்கியத்தனம் பண்ணி சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவர்களை அவன் ராஜாவாக்கினான். பாண்டவர்களை விட சக்தி மிகுந்த எதிரிகளாகிய கௌரவர்களை என்ன செஞ்சால் அவங்களை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி, இது செய்யுங்க, இப்போ தூங்குங்க, இப்போ முழிங்க, இப்போ எழுந்திரிங்க என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொடுத்து கிருஷ்ணன் கூடவே இருந்து கௌரவர்களை நிர்மூலமாக்கினான். ஏன் பாண்டவர்கள் பணக்காரங்களாக ஆகணும்? இப்படி அவன் ஃப்ராடு பண்ணி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டானே துரியோதனன், நியாயமாக அவங்க ராஜாவாக இருக்க வேண்டிய ஆளுக்கு தானே என்று சொல்லி மனதுக்குள்ளே அவன் அனல் கனன்று அவங்களை ராஜாவாக்கி பணக்காரனாக. கிருஷ்ணாவதாரம் பணக்காரனை ஆக்கக்கூடிய ஒரு அவதாரம். ஒரு அவதாரம் விட்டு போச்சு, வாமன அவதாரம். வாமனன்னா யார்? ஒரு பிராமண பிச்சைக்காரன், மாணி குரலன், பிரம்மச்சாரி. இதுக்கு அவன் பிச்சை எடுத்தான். இந்திரன் அவங்ககிட்ட பிச்சை எடுத்தான், என்ன அவன் ஆண்டி ஆக்கி விட்டான் அப்படின்னு. கவலைப்படாத, உனக்காக நான் போய் பிச்சை எடுக்கிறேன் அவங்ககிட்டன்னு. மாபலி அவன் யாகம் பண்ணும்போது எனக்கு 3 அடி மண்ணு கொடுத்து பிச்சை கேட்டு அவன் நிலத்தை பணம் வாங்கி இவனு கொடுத்தான். அப்போ வாமனனாக இருந்த நிலையிலும் அவன் பணக்காரனாக்கினான். பெருமாளுடைய எந்த வியூகமும் பணம் தராது என்று நீங்கள் சொல்ல முடியும். மச்சாவதாரம் பாண்டிய மன்னனை காப்பாற்றினது, அவன் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு. கூர்மாவதாரம் தேவர்களுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும், பார்க்கடல் அமுதம் வர வேண்டும், அந்த தேவலோகமானது முன்பு போல செல்வீகமாக மாற வேண்டும் என்பதற்காக எடுத்த அவதாரம் தான். அப்போது தச அவதாரங்களிலுமே அவன் பணம் தரும் அவதாரமாகவே இருந்திருக்கிறான். பெருமாளை கும்பிட்டா நமக்கு இருக்கிற காசு போயிடும் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆகவே உங்களுக்கு பணம் வேணும்னா இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடுன்னு அலையாமல் பெருமாள் ஸ்ரீனிவாசன், இந்த பேருக்கு முன்னால் ஸ்ரீ போட்டு எழுதுகிற பழக்கம் வைணவன் கற்றுக் கொடுத்தது. ஸ்ரீனாரு மகாலட்சுமி. நீங்கள் வைணவன் அல்லாத ஒரு மனிதராக இருக்கலாம், அவர் கூட பேருக்கு முன்னால் ஸ்ரீன்னு தான் போடுவார். தன் பேருக்கு முன்னாலேயும் அப்படி தான். இப்போ ஒரு தீவிர சிவபக்தராக இருக்கார் ஒருத்தர், அவர் பேர் சிவசுப்ரமணியன் வச்சுக்குவோம். அவருக்கு பேருக்கு முன்னால் நீங்கள் தபால் எழுதுகிற போது திரு சிவசுப்ரமணியன் தானே எழுதுறீங்க. திருன்னு ஆறு மகாலட்சுமி தானே. திருவுக்கும் திருவாய தேவான்னு அவனுக்கு பேர். திருமகளாக இருக்கிற காரணம் அவனுடைய கடாட்சம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நீங்கள் பேருக்கு முன்னால் திரு போடுவதும், நீங்கள் வைணவர் அல்லாதவராக இருந்தால் கூட அங்கே போய் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் படம் இருக்கும். ஏன்னா அது காசு கொடுக்கல அந்த சாமி. அதே மாதிரி மகாலட்சுமியுடைய படமும் இருக்கும். அவங்க வேறு சாமி கும்பிட்றவங்களாம், குலதெய்வம் வேறு வச்சுருப்பாங்க. ஆனால் பேசிக்கலி அவங்க ஃபார் மனிஸ் சேக்கு பெருமாளுடைய படம் தான் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வட இந்தியாவில் எத்தனை ஃபில்ம் கம்பெனிஸ் தங்களுடைய ஃபில்ம் கம்பெனியில் திருப்பதி பாலாஜியை ஒரு பார்ட்னராக வச்சுருக்கு தெரியுமா? படம் வெற்றியாகிற போது அவங்க ஒரு பார்ட்னருக்கு நியாயப்படி சேர வேண்டிய பணத்தை ஒரு சூட்கேஸில் போட்டு உண்டியில் வாங்கி போடுவோம். நம்ம ஒரு நடிகர் பாலாஜி அதை தவறாமல் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். அதனால் அவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோ ஓனர் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது. நீங்கள் சென்னை கோடம்பாக்கம் போங்க, அங்கே எத்தனையோ சினிமா கம்பெனி இருக்குல்ல. எல்லா சினிமா கம்பெனிலேயும் ஒரு படம் புதுசாக ஆரம்பிக்கிற போது பூஜை போடுவாங்க. பூஜை போடாமல் சினிமா எடுக்கிறவன் யாரும் கிடையாது. அங்கே நாத்தியரை பார்க்க முடியாது. கடவுள் இல்லைங்கிறதெல்லாம் அங்கே காசு விஷயம் வரும்போது எல்லாம் பறந்துடும். சாமி கும்பிட்டு தான் சினிமா எடுப்பான். ஏன்னா சினிமா போண்டியானா என்ன ஆகிறது? ஒரு படம் போண்டியாச்சுன்னா போச்சு, அதை சொத்து போனால் போண்டி ஆகிடும். அப்படி பூஜை போடும்போது நடுநாயகமாக இருக்கக்கூடிய படம் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் தான். அந்த சாமிக்கு முதல்ல மரியாதை பண்ணிட்டு தான் அவங்க சினிமாவை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் என்பவன் அன்றும் இன்றும் என்றும் அனைவருக்கும் செல்வம் தரக்கூடிய செல்வந்தனாகவே இருந்து வந்திருக்கிறான். அவருடைய அவதார காலங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேதங்களிலும் அவன் இருக்கிற பணத்தை எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எங்கும் இல்லை.
ஆகவே இந்த பகவத் நாமாக்களை நான் ஒரு தடவை மறுபடியும் அந்த 7 பேரையும் படிக்கிறேன். வசுதகா, வசுகு, மகருத்திகே, லக்ஷ்மிவான், மகாதனக, திரவிணப்பிரதக, ஸ்வஸ்திகிருத். இதை முடியுமாதிரி இந்த 7ஐயுமே மனப்பாடம் பண்ணி அது அப்படியே ரொட்டேஷனாக நீங்கள் மனப்பாடமாக சொல்லி வந்தீங்கன்னா அதை ஒரு அன்றாட பழக்கமாக வச்சுக்கிட்டா ஓய்வு நேரத்தில் அதுவே ஒலிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன ஆகும்னா, நீங்கள் வேணாம்னு சொல்ல உங்களை தேடி பிஸ்னஸ் வரும், பணம் வரும், செல்வந்தருடைய பழக்கம் வரும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடோ அல்லது ஒரு பொருளோ வர்றதுக்கு ஒரு நேரம் சரியில்லை, ஜாதகம் அவ்வளோ சாதகமாக இல்லைன்னா, இந்த நாமாக்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா, பகவான் அதை வேறு விதமாக கௌரவிக்கிறான். எப்படின்னா, உங்களுக்கு இலவசமாக அப்படி ஒரு வசதி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கேமரா வாங்கணும்னு ஆசையான கையில் பணம் இல்லைன்னா, நீங்கள் பகவானுக்கு தியானம் பண்ணினா அந்த கேமரா வச்சுருக்கிற ஒரு ஆள் இதை நீ இரவலாக யூஸ் பண்ணிக்க, இல்லை நீயே வச்சுக்கன்னு கிஃப்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பங்களாவில் வசிக்கணும்னு ஆசை, ஆனால் பங்களா வாங்க காசு இல்லைன்னா ஒரு பங்களாக்காரன் என்ன பண்ணுவான், நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், வரதுக்கு 3 வருஷம் ஆகும், என்னுடைய பங்களாவை நீ பார்த்துக்க, கேர்டேக்கர் ஆகிடு, நீங்கள் அதை வந்து குடியிரு அப்படின்னு கொடுத்துட்டு போவான். அப்போ இப்படி அனுகிரகங்கள்லாம் கூட பகவத் கிருபையினாலே நடக்கும். அதனால் இது சொல்கிறதுனாலே லாபம்தானே தவிர நஷ்டமில்லை. எனவே இந்த பணம் தரும் நாமங்கள் என்ற இந்த பகுதியை நீங்கள் கேட்டு உங்கள் நண்பர்களுக்கும் செவிமடுக்க வைத்து நன்கு பலனடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயணன்.